ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாஞ்சில் விஜயன், சூர்யா தேவி இந்த இஷ்யூ பத்தி நிறைய போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செய்து அந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட இன்டர்வியூவோ இல்லை எதுவும் கேட்காதீங்க. இந்த இதுக்கு நான் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் நாஞ்சில் விஜயனும் சூர்யா தேவியும் அவங்க கிட்ட போய் கேளுங்க என்ன நடந்ததுன்னுட்டு. இவங்க 2 பேரோட இஷ்யூல நான் வரவே இல்லை. உங்க காலில் கூட விழுறேன், கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ். முதல்ல ஒரு விஷயம். சூர்யா தேவி, அடுத்தது உங்ககிட்ட கேட்குறேன், தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நீ கால் பண்ண, இது மாதிரி நாஞ்சில் வந்து வில்லிவாக்கம் ஸ்டேஷன்ல இருக்கானாண்டி, இந்த மாதிரி என்ன பண்றான் அப்படின்னமோ, ஆமாடி இந்த மாதிரி இந்த இஷ்யூலாம் இருக்குடின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதோட முடிஞ்சது. உனக்கு எனக்கும் கான்டாக்ட் கிடையாது. தயவு செய்து ஒரு சிஸ்டரா சொல்றேன், எனக்கு நீ எதை பத்தியும் இன்வால்வ் பண்ணாத. நீயாச்சு அவனாச்சு பேசிக்கோங்க. இப்ப திரு நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு வரேன். நாஞ்சில் விஜயனோட பிரச்சனைக்கு இது முடிஞ்சு நான் எப்பயோ விட்டாச்சு. நான் இஷ்யூவே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நான் பேசவும் இல்லை, மெசேஜும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நான் பாட்டு என் லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கடந்து போயிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி ரொம்ப ப்ரோக் ஆயிட்டேன். என்னை லவ் பண்ணி ஏமாத்துனதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எதுவுமே உங்களை பண்ணலை. போனா போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. இப்போ எனக்கு கால் பண்ணாரு நாஞ்சில் விஜயன் இந்த விஷயமா. சரி, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு நம்பர்ல இருந்து சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, நீயும் கூட்டா கூட்டா சேர்ந்துட்டு இதை பண்றீங்களா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், சூர்யா தேவி குழந்தையா? நான் சொல்லி கொடுத்தா அவங்க அவங்களுக்குன்னு பசங்க இருக்கு, அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு. சூர்யா தேவி போயிட்டு உடனே எல்லாம் சொல்லிடுவாங்களா மீடியா முன்னாடி? என்னத்த சொல்றதுன்னு தெரியல விஜய். ஓகே. அடுத்த பாயிண்ட். நீங்க சொல்றீங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்ற, திருநங்கைகள்னா நீங்க என்ன பொம்பளைங்களா ஆம்பளைங்களான்னு கேட்குறியா? கேப்படா கேப்ப. உன் கூடயும் திருநங்கைகள் எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அவங்களையும் நீ ஆம்பளைங்கன்னு தான் நினைச்சிருப்ப, என்னையும் ஆம்பளைன்னு தான் நினைச்சிருப்ப. நீ ஆம்பளைன்னு நினைச்சு என் கூட படுக்கும் போதும், பொண்டாட்டியா நினைச்சு வாழும் போதும் நான் உனக்கு தெரியல ஆம்பளைன்னுட்டு. இப்போ உனக்கு ஆம்பளையா தெரியுது. பரவாயில்ல, நான் ஆம்பளையாவே இருந்துகிட்டு போறேன். நீ முதல்ல ஆம்பளையான்றது எனக்கு தெரியல. ஐயோ, அது ஊருக்கே தெரியும் நீ ஆம்பளையா என்னன்ட்டு. பார்த்துக்கலாம். தயவு செய்து திருப்பியும் சொல்லிட்டேன், என்னால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும். இதோட தயவு செய்து என் பிரச்சனைக்கு வராதீங்க. நாஞ்சில் விஜயன் உங்களுக்கு தான் சொல்றேன். இதுல வேற என்ன பிளாக்மெயில் வேற பண்ணீங்க. உங்க வீட்டான அசிங்கப்படுத்தினா உங்க ஏரியாவே அசிங்கம். தாராளமா வாங்க, தாராளமா வாங்க. நான் ஒன்றும் பயந்துலாம் எங்கேயும் ஓட மாட்டேன். நீங்களாவது அடையாறுல இருந்து வீடை மாத்திக்கிட்டு போய் மியாத் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கீங்க. நான் அதே வீட்டில தான் இருக்கேன். தைரியமா வாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆல்ரெடி நீங்க பேசின பேச்சுக்கு எனக்கு கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நான் ஒரு 3 நாள் முன்னாடி கால் பண்ணேன் தான். விஷ் பண்றதுக்காக கால் பண்ணேன். மற்றபடி எந்த ஒரு வார்த்தையும் தவறா பேசல. கட் பண்ணிட்டு முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனீங்க,